Praise the Lord. எல்லாருக்குமே இந்த சாயங்கால வேலையில் வாழ்த்துக்கள். இன்றைக்கி நான் போட்ட சப்ஜெக்டே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட்டு. உலகம் ஃபுல்லாக வைரஸை பற்றி பேசிகிட்டு இருக்குது. என்ன எங்கே பாரு வைரஸ், ஐயோ வைரஸ் வந்துட்டால் பயமாக இருக்குது, வைரஸ்ன்னு பயந்துகிட்டே இருக்கிறாங்க. வைரஸ்ன்னு தெரியாதவங்களாம் இன்றைக்கி வைரஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த வைரஸை இன்றைக்கி நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த வைரஸ் நம்ம லைஃப்பில் எப்படி நம்மளை அட்டாக் பண்ணுது, எந்தெந்த விதத்தில் அட்டாக் பண்ணுதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அதை இன்றைக்கி பேசலான்ட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்காக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் உபயோகப்படுத்திக்கங்க. அப்புறம் சேம் டைம் இன்றைக்கி நான் துவங்கிறதுக்கு முன்பாக நான் சொல்கிறேன், அப்படியே கொஞ்சம் சிலதெல்லாம் அப்படியே நம்ம யோசிக்கிற மாதிரி இருக்கும். சிலது நம்ம ரியலாக நம்மளை பற்றி யோசிக்க வேண்டிய காரியங்கள், அப்புறம் பைபிள்லேருந்து சிலது ப்ராக்டிக்கலாக என் லைஃப்பில் நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்படி இருக்கிறேன், ப்ராக்டிக்கலாக என்னுடைய பிரெயினை நான் எப்படி யூஸ் பண்ணிக்கிறேன், என் மைண்டை நான் எப்படி யூஸ் பண்ணிக்கிறேன்றதை நான் சொல்ல போகிறேன். ஸோ உங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறம் நான் துவங்க போகிறேன். ஸோ அதனால தான், ஏன்னா நிறைய நேரங்களில் எனக்கு எல்லாமே தெரியும், என் பிரெயின்லாம் ரொம்ப ஸ்மார்ட்டு, நம்ம எல்லார் பிரெயினும் ரொம்ப ஸ்மார்ட்டு. ஆனால் அந்த ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி இந்த ஸ்மார்ட் பிரெயினை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோன்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட். அதனால் ரெக்கார்டிங்கும் போயிட்டுருக்குது. அதனால தான் நான் இதை உங்களுக்கு சொல்லிவிட்டு நான் இது பண்ணுறேன். ஓகே, லெட்ஸ் ப்ரே. ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிப்போம். நல்ல இயேசு சுவாமி, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்திக்கிறோம். எங்களோடு கூட பேசுங்க, எங்களை உடைங்க, எங்களை உருவாக்குங்க. உங்களுடைய சத்தத்தை நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம் ஐயா. மறைத்து கொள்வீராக ஆவியானவர் கிரியை செய்யுங்க. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். ஸோ இன்னைக்கு எடுத்த டாபிக் the virus that attacks your brain. So the topic that I chose today is the virus that attacks the brain. அதாவது எப்படிப்பட்ட வைரஸ் உங்களுடைய மைண்டை, உங்க பிரெயினை அட்டாக் பண்ணிட்டு இருக்குது. That is, what kind of a virus does attack your mind and your brain? நான் கொஞ்சம் லிஸ்ட் போட்டு பார்த்தேன் என்னென்ன வைரஸ்லாம் நம்மளை அட்டாக் பண்ணுது. நான் ஃபர்ஸ்டே the conclusion நான் முன்னாடியே சொல்லிடுறேன். So I've put down a list. What are the kinds of virus that attack our brain? I've actually come up with a list, and I'll also pour out the conclusion now itself. So இந்த வைரஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பெரிய லிஸ்ட்டாக போயிட்டு இருக்குது. ஆனால் நான் முக்கியமானதை மட்டும் ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். So the list goes on, and it's a huge list, but I've just narrowed it down to the important viruses that would affect us. எடுத்தவொன்னே பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு என் மைண்டுக்கு நிறைய வைரஸ் இருக்குது. ஆனால் இங்கே உண்மையான ஒரு வைரஸ் என்ன, பயம். So immediately, as soon as I started to choose the virus, the first virus that popped out in my mind is fear. தைரியமா இருக்கிறவங்களுக்கும் சரி, தைரியம் இல்லாதவங்களுக்கும் சரி, முதல் வாயில வர்றது பயம். Those who are bold, those who are not bold, the first word that comes in their mouth is fear. அந்த பயத்தை வச்சே அப்படியே அந்த வைரஸ் அப்படியே அவங்க கூடவே இருக்கும், அவங்கள பயமுறுத்திக்கிட்டே இருக்கும், அவங்க பயப்படுற மாதிரி பண்ணுவாங்க, அவங்க பயப்படுவாங்க, எல்லாமே நடக்கும். And with that fear itself, with that virus itself, wherever they go, they just feel that fear, and it will manipulate them wherever they go. அந்த பயத்தோடு கூட சேர்ந்து வெக்கம், ரெண்டாவது வைரஸ். And the second virus with the fear is வெக்கம், shyness. ஸோ அந்த வெக்கம் எப்படின்னாக்கா அது அர்த்தம் இல்லாத ஒரு வெக்கம். So that shyness is a meaningless shyness. இதெல்லாம் பயங்கர நம்ம கூடவே வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு வைரஸ். So these are small viruses that are living with us. அப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப மறைஞ்சு வாழ்வாங்க. இது ஒரு வைரஸ். And then there is another kind of virus where they live in hiddenness. நான் ரொம்ப செலக்ட் பண்ணி தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இத பத்தி எல்லாம் நான் பேச போறதில்ல, பட் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி உங்களுக்கு கொடுக்கிறேன். I've only chosen few of them. I'm not going to talk about all of them, but I'm just giving this as an introduction. So நாலாவது நல்லா பேச தெரியும், ஆனா பேச தைரியம் கிடையாது. So the fourth one is they would know to talk well, but then to talk they wouldn't have the boldness or the courageousness. எதனா பேச சொன்னா அவ்வளவுதான், நல்லா சூப்பரா எழுதுவாங்க, சூப்பரா எல்லாத்தையும் பேசுவாங்க. அப்படியே மற்ற நேரத்தில் பேச சொன்னா அவங்கள போல ஒரு கதை சொல்றவங்க யாருமே இருக்க மாட்டாங்க, ஆனா பேச முடியாது. So if you ask them to write, if you ask them to speak about something, they would speak. But then if you ask them to talk openly, they have this fear or this discouragement in their hearts. அஞ்சாவது பாத்தீங்கன்னாக்கா பெருமை, அது ஒரு வைரஸ். And the fifth virus is prideness.
இந்த வைரஸ் மட்டும் பொல்லாத வைரஸ் இது. This virus is a very polada virus. Dangerous. It's a very dangerous virus. ஓகே, ஸோ இந்த பெருமை வைரஸ் மட்டும் அது சும்மாவே ஜொலிக்கும். This pride virus goes and shines everywhere. ஸோ இந்த பெருமை வைரஸ் வச்சுட்டு இருந்தா, அதாவது சிலர் பார்த்தீங்களா, அதுக்கு அதாவது நான் போட்டேன் அப்படி எதாவது போட்டேனாக்கா வாயிலே பந்தல் கட்டுவாங்க. So this pride virus, what it does, it builds a tent with their they build a tent with their mouth. இன்னொன்று வந்து இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், அது பயங்கர காம்ப்ளெக்ஸ். ஐயோ அவங்க உயரமாக்குறாங்க, நான் குள்ளமாக்குறேன். அவங்க வந்து சுட்ட முடியாகுது, நான் வந்து நீள முடியாகுது. அவங்க கலராக இருக்கிறாங்க, நான் கருப்பாக இருக்கிறேன். இது மாதிரி பயங்கர காம்ப்ளெக்ஸ். அவங்க நல்லா படிக்கிறாங்க, நல்லா மார்க் வாங்குறாங்க, நான் மார்க் வாங்கலை. The next virus is it's called inferiority complex, where the person always has an inferiority complex within himself, that I'm short, he's tall, I'm dark, he's fair, I don't study well, he studies well. அப்புறம் ஓவர் கான்ஃபிடென்ட். And then overconfidence is one more virus. அப்புறம் அம்மா அப்பாவுக்கு முன்பாக எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லி ஒரு நடிப்பாங்க பாருங்க, அதை அப்படியே அம்மா அப்பா மயங்கிடுவாங்க பார்த்து. And then this acting that they put forward in front of their parents, that they know everything, and the parents fall for it. சும்மானா ஒரு செல்லை எடுத்து வச்சுக்கிட்டு, இது என்ன பண்ணணும், எங்கே ஜூம் இருக்குது, எங்கே அப்படின்னு உடனே தாவிக்கிட்டு வருவாங்க. பார்த்துக்கிறீங்களா, நான் கற்று தரேன் பயங்கரமாக நடிப்பாங்க. ஏன்னா அவங்க ஃபோன்லேயே இருக்கிறாங்களாம். So if the parents ask some doubt within the phone, the children come attacking and then say that I will teach this, I know everything about it. நம்ம நிறைய கேட்குறோம், நிறைய பேசுகிறோம், நிறைய படிக்கிறோம். ஆனாலும் தயவு செய்து இதை உட்காந்து நீங்கள் கேளுங்களேன். We read a lot, we listen a lot, we see a lot of things, but then now I want you to listen to this. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா, அப்படியே மொத்தமாகவே நடிப்போம். ஆவிக்குரிய ஜீவியத்திலும் நடிப்போம், உலக ஜீவியத்திலும் நடிப்போம். So the another thing is acting in our spiritual life and also in our worldly life. இன்னொரு மோசமான ஒரு வைரஸ் இருக்குது. அந்த வைரஸில் சிலர் மாட்டிக்கினா அவ்வளோதான். அந்த வைரஸ் வந்து சில நேரத்தில் நல்லதாக முடியும், சில நேரத்தில் டேஞ்சராக முடியும். அந்த வைரஸ் தான் லவ் வைரஸ். And there's another big virus that is very dangerous, that is a virus called love. It can be good, it can be bad. அந்த வைரஸ் உங்ககிட்ட வந்துச்சுன்னு கேட்டா, எல்லார்கிட்டயும் இருக்குது அந்த வைரஸ், அதனால என்கிட்டயும் வந்திருக்குது. And if you ask them how did you acquire this virus, they'd say everyone has this virus, so I also got it. அப்படி நிறைய சொல்லி சமாளிச்சிடுவாங்க. They would tell reasons like this and then சமாளிச்சிஃபை. இன்னொன்னு கேட்டிங்கனாக்கா பயங்கரமா சைட் அடிக்கிற வைரஸ். And then the another thing is சைட் அடிக்குது. The another virus is called sightseeing the opposite gender. நீ தான் கட் பண்ணணும் எல்லாத்தையும். இதெல்லாம் இவ்வளோ ரெக்கார்டிங்கில் போது இதெல்லாம் கட் பண்ணி தான் போடணும். ஓகே, அது இதுக்கு ஏன் சொல்கிறேன்னாக்கா, இந்த சைட் அடிக்கிற வைரஸு இந்த லாக்டவுன் டைமில் வெறுப்பாகுதியா, வெளில போவே இல்லை, கலராக பார்த்துட்டு வரலாம், பார்க்க முடியல, ஐயோ என்னென்ன பேசுகிறாங்கன்றீங்க. So why I am telling this is, in this virus we usually feel frustrated sitting at home, and then we want to go out and look at the other gender. ஆனால் நம்ம லைஃப்பில் நம்ம எப்படி எல்லாம் எடுத்துக்கிறோம், இந்த வைரஸ்லாம் நம்மளுடைய லைஃப்பில் நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், நம்ம சீரியஸாக எடுக்கிறோமா, என்ன செய்கிறோம் நம்ம? So how do we take these viruses in our life? Do we take them seriously or do we just leave it? ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க போனால் நம்ம பிரெயின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மேஜிக்கல் ஆர்கன் அது. So if I want to give an introduction about the brain is a very magical organ. அது உள்ள பார்த்தீங்கன்னா நியூரான் என்ற ஒரு செல் இருக்குதா. So inside the brain we have these cells called neurons. So அந்த நியூரான் வந்து அது எப்படின்னாக்கா ஒரு கோடியேன்ற மாதிரி கோடி செல்ஸ் அது உள்ள இருக்குது. So there are crores and millions of cells in the brain. So இது வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி உங்களுக்கு சொன்ன இதை அதாவது நம்ம என்ன செய்ய போறோம், இப்போ என்ன பார்க்க போறோம்ன்றத. So this is just an introduction I have put forward as what we are going to see and what we are going to hear to. நிறைய நேரங்களில் நம்மளுடைய பிரெயின்ல வந்து நம்ம வந்து ஒரு பவர்ஃபுல் क्वेश्चंस கேட்கறதே கிடையாது. Many times in our mind we don't ask very powerful questions. இன்னொரு பார்த்தீங்கன்னாக்கா மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்மளுடைய பிரெயின் வந்து ஒரு ஆன்சரிங் மிஷின் மாதிரி வேலை செய்யும்.
And most of the time our brain would act like an answering machine. அதாவது நீங்களே ஒரு கேள்வியை கேட்பீங்க, நீங்களே ஒரு பதிலே சொல்லிப்பீங்க. We would ask questions to ourselves and then also answer to those questions by ourselves. எப்படி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனாக்கா, ஐயோ இன்னைக்கு காலேஜுக்கு போவேனா, ஐயோ இன்னைக்கு கிளாஸ்க்கு போவேனா, பயமா இருக்குது, நான் மாட்டிக்கிட்டேனே அப்படின்னுவீங்க. For an example, we would think, oh, should I go to the college today? I'm afraid to go to the college today. நீ மனசுல அதை தான் நினைப்ப, ஐயோ இன்னைக்கு பயமா இருக்குது, நான் போக மாட்டேன். உன்னுடைய கேள்வி இதுதான், போலாமா வேணாவா காலேஜுக்கு அப்படின்ட்டு. We would think of it in our hearts, and then that would be the question whether to go or not to go. ஆனா உன்னுடைய பிரெயின் என்ன பதில் சொல்லனாக்கா, லீவ் போட்டுடலாமா அப்படின்ட்டு. And our mind would give the answer saying we shall take leave today. ஆனா எந்த ஆஸ்பெக்ட்ல, எந்த ஒரு நோக்கத்துல நீ யோசிக்கிறியோ அதுக்கு பின்னாடி எப்பவுமே ஒரு கேள்வி இருக்கும். Any aspect or any kind of notion that you think, there would be an answer behind it. இப்படி question and answer நீயே சொல்லும்போது உனக்கே புரியும், உனக்குள்ள ஒரு விளங்காத, ஒரு புரியாத ஒரு question இது மாதிரி நிறைய இருந்துட்டு இருக்கும். So when you question and answer these kind of questions in you, there is this unclearness within you. ஆமா, இப்போ சப்போஸ் யாரோ ஒருத்தர் வந்து ஒரு 140 கிலோ வெயிட்ல இருக்கறாங்க. So let's take an example. There is someone who weighs around 140 kilos. அவங்க அப்படியே உட்கார்ந்துகிட்டு எல்லாரையும் பார்த்துட்டு நினைப்பாங்க, நான் மட்டும் ஏன் இவ்வளவு குண்டா இருக்கறேன்? So they would sit and think, seeing around them, why am I alone like this? So நீங்க இத என்ன நினைக்கிறீங்க? இந்த கேள்வியை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இது ஒரு சாதாரணமான ஒரு அர்த்தமில்லாத கேள்வியா இல்ல சூப்பர் क्वेश्चनா இது? So what do you think about this question? Is this question meaningless, or is this question a very interesting question? ஆனா இது ஒரு அர்த்தம் இல்லாத கேள்வி தான் இது. This is a meaningless question actually. நான் ஏன் குண்டா இருக்கறேன்றது ஒரு அர்த்தம் இல்லாத கேள்வி அது. Why am I fat is a meaningless question. உன்னுடைய மைண்ட் வந்து என்ன பதில் சொல்லும் இதுக்கு? What answer would your mind give to this question? உன் மைண்ட் கண்டிப்பா சொல்லும், திடீர்னு இத பத்தி நீ உடனே பதில் சொல்லணும்னாக்கா, அடப்பாவி நீ இன்னுமா யோசிக்காம இருக்கற, உனக்கு செல்ஃப் கண்ட்ரோலே கிடையாது, அதனால தான் நீ இப்படி குண்டா இருக்கற. So the mind would automatically give an answer saying, you're still thinking about this. The answer is you don't have self control. நிறைய நேரங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா ஒரு பவர்லெஸ் ஆன்சரை நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். Many of the time we give this powerless answer to those questions. அந்த பவர்லெஸ் ஆன்சர் வந்து என்னைக்குமே நம்மள ஒரு ஆக்ஷனுக்குள்ள கொண்டு போகாது. Those powerless answers would not take us to an action. ஆமா, இன்னொன்னு கேட்டிங்கனாக்கா, நிறைய பேருக்குள்ள ஒரு கேள்வி இருக்கு, எனக்கு மட்டும் ஏன் ஃப்ரெண்ட்ஸே இல்ல? So another big question that we ask is, why am I not having any friends? உன் மைண்டே சொல்லும், எல்லாமே கெட்ட பசங்க, எனக்கு வேண்டாம், அதனால எனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்ல. Our mind itself would answer, all of them are bad, so that is why I don't have friends. உன் லைஃப்ல எப்போ நீ why ஏன் கேக்குறியோ, நீ உனக்கு பதில் உடனே கிடைக்காது. ஒருவேளை அது 10 வருஷத்துக்கு அப்புறம் கிடைக்கலாம், உனக்கு அது கிடைக்காமே போகலாம். Whenever you ask questions such as why, you don't get answers immediately, but then you will get answers on a long run. எப்பவுமே உன்னுடைய பிரெயின்குள்ள நீ கேட்க வேண்டிய ஒரு கேள்வி வந்து என்னன்னாக்கா, whyக்கு பதிலா what can I do, நான் என்ன செய்யலாம், நான் எப்படி செய்யலாம்னு ஒரு கேள்வி கேட்கலாம். So instead of asking why within our brains, we need to ask what can I do? அந்த 140 கிலோ ஆளு வந்து நான் ஏன் குண்டாகிறேன்னு கேட்டாரு. ஆனா அவருக்கு வந்து அவருடைய செல்ஃப் கண்ட்ரோல் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் பிரெயின் சொல்லுது. So the 140 kilo guy asked himself, why am I fat? And then the brain gives an answer, you don't have self control. ஆனா நான் இதுக்கு என்ன பண்ணலாம் சொல்லி அவன் யோசிச்சிருந்தா அவனுக்கு கிடைச்சிருக்க பதில் வந்து அவன் பிரெயினே சொல்லும், டெய்லி உட்காந்து பாதாம் பால் குடிச்சிட்டு இருக்கிறல்ல, அதை நிறுத்து, அதை கட் பண்ணு, அப்போ நீ குறைவ. அவன் பதில் சொல்லும். ஸோ வாட் கேன் ஐ டூன்னு சொல்லும் போது, நான் இதுக்கு என்ன செய்யலாம் சொல்லும் போது அதுக்கு உன்னுடைய பிரெயினே பதில் சொல்லும். So instead of asking why, when he asks what am I supposed to do to reduce, the brain would automatically answer him saying, see, you're drinking badam milk every day, if you cut it down you will reduce. சில நேரத்துல பயங்கரமான ஒரு சில்லி, நான் ஏன் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு கேட்பீங்க. And sometimes we have this silly question within ourselves, why should I write this exam? இதுக்கெல்லாம் அர்த்தமே கிடையாது. These questions are meaningless. அப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய பிரெயின் வந்து எப்படி வேலை செய்யணும்னாக்கா, faster than கம்ப்யூட்டரோட இன்னும் நல்லா ஃபாஸ்டா வேலை செய்யும் நம்மளுக்கு.
And most of the times our brain works faster than a computer. இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேலை செய்கிற ஒரு கம்ப்யூட்டர் ஒரு பிரெயின் நமக்குள்ளே வச்சுக்கிட்டு நம்ம என்ன சொல்லுவோம், ஐயோ எனக்கு முடியாது, எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக, எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது, நான் வரமாட்டேன், இப்படி பேசுவோம். And having this super fast computer within our mind and our brain, we often say, oh no, I cannot do this, I'm afraid to do that, I don't have the courage to do it. இன்னொன்று சொல்லுவீங்க, எனக்கு மேக்ஸே பிடிக்காது, எல்லாம் இந்த பிரெயின் சொல்கிறது. And your brain again would say another thing, saying, I don't like math. இது மாதிரி நிறைய நம்மள பிரெயின்குள்ள நம்மளே ஒய் கேட்டுக்கிறது, நம்மளே வந்து அதுக்கு பதில் சொல்லிக்கிறது, நம்மளே வந்து ஒதுங்கிப்போம், நம்மளே முடியாதுன்னு சொல்லுவோம். So many times we ask these kind of questions within ourselves, asking why and what, and then we just ignore them. இப்போ நம்ம ஒரு கம்ப்யூட்டர் வந்து வேலை செய்யல, அந்த கம்ப்யூட்டர் கிட்ட உட்காந்து ஹேய் கம்ப்யூட்டர் வேலை செய் அப்படி சொன்னா வேலை செஞ்சிருமா? So if you are sitting in front of a computer and then tap on the computer and say work, will it work? அந்த 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 கம்ப்யூட்டரை நல்லா ரெண்டு அடிச்சா வேலை செய்யுமா? If you hit that computer twice, would it work? ஆனா அதுக்கு புரியுற மொழியில பேசினாதான் அது வேலை செய்யும். But if you speak or if you act in its respective language, it will work. So நீங்க என்ன பண்ணுவீங்க, கம்ப்யூட்டர் புரோகிராமரை கூப்பிடுவீங்க, அவர் வந்து அந்த ப்ரோக்ராமிங் பண்ணுவாரு, ஸோ அதோடைய ரிசல்ட் அது வெளியே வரும், நம்மளுக்கு என்ன வேணுமோ அது வெளியே கொண்டு வந்து தரும். So what would you do? You would call a programmer and the programmer comes and installs a software and then the result would come out. So கம்ப்யூட்டர் கிட்ட போய் நீ பேசின வேலைக்கு ஆகாது, அதை தட்டின வேலைக்கு ஆகாது. So if you go and talk to a computer or tap it twice, it's not going to work. So உங்க கிட்ட இருக்கிற பிரெயின், உங்க கிட்ட கடவுள் கொடுத்த இந்த அருமையான மூளையை நான் எப்படி பேசுறேன், நான் எப்படி நினைக்கிறேன், நான் எப்படி அதை யூஸ் பண்றேன். So this beautiful mind, this brain that God has given you, how are you using it? இப்போ நாளைக்கு வந்து உங்களுக்கு physics exam இருக்குதுன்னு சொல்றாங்க. So let's say tomorrow you have your physics exam. நீ உட்காந்துக்கிட்டு அந்த physics books நீ திறந்து வச்சுக்கிட்டு கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து நல்ல பயங்கரமான ஒரு சோக பாட்டுகளும் லவ் சாங்கும் போட்டு கேட்டுட்டு இருந்தா உன்னால physics exam எழுத முடியுமா? So if you sit in front of your computer with your phone and then you listen to sad songs, will you be able to write your physics exam? So எப்படி நல்ல மார்க் வரும் நீங்க எதிர்பார்க்கலாம்? So how can you expect to get good marks? ஆண்டவர் கொடுத்த பிரெயினை நான் யூஸ் பண்ணிக்கல. The brain that God has given you, you haven't used it. So இந்த பிரெயின்குள்ள நான் என்ன சொல்றேனாக்கா, என்னால முடியாது, இது என்னால செய்ய முடியாது, இது என்னால படிக்க முடியாது, இது இப்படி தான் நான் பேசிக்கிட்டே இருக்கறேன் என் பிரெயின்குள்ள. So in this brain I would say that I cannot do this, I'm not able to do this, I won't be able to do this. So problem வந்து கம்ப்யூட்டர்ல கிடையாது, ப்ராப்ளம் வந்து என் பிரெயின்குள்ள தான். So problem is not on the computer, problem is with my mind or my brain. ஸோ இந்த கம்ப்யூட்டருக்கு சொன்னால் புரியல, அதே மாதிரி இந்த பிரெயினுக்கு என்ன சொன்னால் புரியும். So so if you tell this computer certain things, it won't understand. Likewise, what can you say to your brain in order for it to understand? ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொன்று சொல்கிறேன் உங்களுக்கு. அது என்னன்னாக்கா, சப்போஸ் நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கிறீங்க, அஃப்கோர்ஸ் இது யூடியூப்பில் போனால் கூட ஆன்லைனில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன், நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கிறீங்க, நான் ஒன்றே ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் குரங்க நினைக்காதீங்க. So you're sitting in front of me and then I tell you something, don't think about monkey. இது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன், ஆனால் பர்டிகுலராக என்ன சொல்கிறேன், இந்த வாழைப்பழத்தை வாங்கி திருடிட்டு வந்து சாப்பிட்ற அந்த குரங்கை மட்டும் நினைக்காதீங்கன்னு சொல்கிறேன். So this is just an example. I'm telling, do not think about the monkey which stole a banana from a tree or a shop. ஆனால் நீங்கள் இப்போது சரி, இப்போ இங்கே என்ன நினைக்கிறீங்கன்னு நான் இப்போ கேட்டால், நீங்கள் அடுத்த நிமிஷமே என்ன சொல்லுவீங்க, அந்த குரங்கை நினைக்கக்கூடாதுன்னு சொன்னீங்களே அதை தான் நினச்சிட்டு இருக்கிறேன்னு சொல்லுவீங்க. So if I ask you the next minute, what are you thinking? You would say, I'm thinking about that monkey which stole the banana. ஆனால் அதாவது நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதுதான் நம்மள பிரெயின்குள்ளே நம்ம எப்போவுமே பாதர் பண்ணிகிட்டே இருக்கோம், நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கோம். So what things we decide not to think about, those are the things which come in our mind and pester us. அதாவது சப்போஸ் உன்னை பார்த்து நான் சொல்ல, சோம்பேறியாக இருக்காதண்ணா அப்படின்னா, எஸ் கண்டிப்பாக நான் சோம்பேறி இருக்க மாட்டேன், நான் சரியாயிரேன், நான் நல்லாயிரேன்னு சொல்லுவேன் நீ. So if I'm going to tell you, do not be lazy, you would automatically say, oh yes, I shouldn't be lazy, I'll get well. என்கிட்ட கண்டிப்பா நான் நல்லாயிரேன், ஆல்ரைட், நான் சூப்பரா, கண்டிப்பா நான் சோம்பேறியா இருக்க மாட்டேன் சொல்லிட்டு வீட்டில் போயிட்டு அடுத்த நிமிஷமே பெட்ஷீட்டை போட்டு இழுத்து போட்டு தூங்கிட்டு இருப்பேன். So you tell me, I'll not be lazy, I'll be active, I won't be lazy hereafter, and then the next minute you go home and then you put up your bedsheet and sleep well. சப்போஸ் உங்க ஃப்ரெண்டு வராங்க, அந்த ஃப்ரெண்டு வந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட நீங்க கவலையா ரொம்ப வராங்க, அந்த ஃப்ரெண்டு கிட்ட போய் நீங்க சொல்றீங்க, சரி கவலைப்படாத தட்டி கொடுக்குறீங்க.
So a friend comes to you and the friend is brought a sad news and you comfort your friend saying, don't worry. ஆனா அடுத்த நிமிஷமே உங்களை பார்த்து ஓகே ஓகே நான் சரியாயிடுவேன் சொல்லிட்டு அவர் என்ன நினைப்பாரு, அந்த குரங்கை பத்தி தான் நினைச்சிட்டு இருப்பாரு. So the next minute itself, after saying don't worry, he would be thinking about the monkey. அதனால நான் கேட்குறேங்க ஒரு கேள்வி என்னன்னாக்கா, நீங்க எப்படி யூஸ் பண்ணிக்கிறீங்க உங்களுடைய பிரெயினை, நீங்க எப்படி யூஸ் பண்றீங்க? So what question I want to put forward is, how are you using your brain? நிறைய நேரங்களில அதாவது எல்லாரும் செய்றாங்க, அதை நான் செய்யணும். Many times we think what everyone is doing, I should also do that. யாரெல்லாம் எப்படியெல்லாம் போறாங்களோ, நம்ம போன வாரம் யூத் மீட்டிங்ல பார்த்த மாதிரி இந்த ஷீப் மைண்ட், அந்த எப்படி ஒரு ஆடு இன்னொரு ஆடு எல்லாத்தையும் ஒரு ஆடு பின்னாடி எல்லா ஆடும் போதோ அதே மாதிரி எல்லாத்தையும் செய்யணும், அந்த மாதிரி பிரெயினை தான் நம்ம வச்சுக்கிட்டு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். Most of the times we have this sheep mentality, as we saw last week, to follow what others do. இப்போ நான் எல்லாரிடமும் தைரியமா பேசுறேன். So right now I'm talking to you all boldly. எனக்கு இப்போ என்ன பேச சொன்னீங்கன்னாக்கா நான் போய் தைரியமா நின்னு பேசுவேன். So if you tell me to speak boldly, I would go and speak boldly. ஏனாக்கா என் பிரெயின்ல அந்த ஃபியர் பயம் என்ற வைரஸை நான் வெளியே வச்சிருக்கேன், நான் தூக்கி போட்டுட்டேன். Why? Because I have removed this virus called fear within which was in my brain. So அந்த பயம்ன்ற வைரஸ் என்ன அட்டாக் பண்ணாதபடி நான் பாத்துக்கிறேன். So I take care that this virus does not attack me. So அதனால தான் என்னால போல்டா பேச முடியுது. அதனால தான் என்னால நான் என்ன பேசணுமோ அதை நான் ஃப்ரீயா பேசுறேன். And that is the reason I am able to speak boldly, and what I want to speak, I speak freely. Suppose நான் அட்டாக் ஆனா கூட எனக்கு தெரியும் அதை எப்படி நான் டீப்ரோகிராமிங் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். Even if that virus attacks me, I know how to uninstall or put the antiviral for it. So உனக்குள்ள தெரியணும் உன்னுடைய பிரெயினை நீ எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கற. So you need to know how you are using your brain. Most of the time நீ பாத்தீனாக்கா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தியோ அதே ஸ்டைல்ல தான் நீ இருக்கற. Most of the time we tend to be like how we were 5 years before. We just stay stagnant. ஒரு மாற்றம் கிடையாது. There wouldn't be any change within ourselves. ஏனா உன் பிரெயின் சொல்லிச்சு, நோ நீ சொல்றது தான் கரெக்ட், நீ சொல்றது தான் இப்படியே போயிட்டே இரு. Because your brain has told what you're doing is right, what you're thinking is right. உன் பிரெயின் மாற்றத்துக்கு இடம் கொடுக்கவே மாட்டுது. Your brain does not give space to change. ஆனா நம்மளுடைய வாழ்க்கையில பாத்தீனாக்கா கண்டிப்பா ஒரு கட்டத்திலயோ நீ உட்கார்ந்து யோசிச்சு நான் செய்யறது கரெக்டா, நான் செய்யறது தப்பா, என் பிரெயின் எப்படி வேலை செய்யுது, நீ கண்டிப்பா அதை கொஞ்சம் எப்பவுமே நீ அதை செக் பண்ணிட்டே இருக்கணும். But we need to check at each and every instance and do and check ourselves. Am I taking the right decision? What am I doing with my mind? சில நேரத்துல பாத்தீங்கன்னா எல்லா சொல்லுதையும் நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம். Sometimes we accept all the advice that people give. நான் சொல்றது என்னன்னாக்கா உன்னுடைய பிரெயின் எங்க போச்சு? What I'm asking is, where did your mind go? So என்னுடைய பிரெயினை நான் வச்சுக்கிட்டு நான் யூஸ் பண்ணாம என் மூளையை வச்சுக்கிட்டு நான் யூஸ் பண்ணாம இருக்கறேன். What am I doing with my mind? Why am I not using my brain? சொன்னா கூட புரியாது. Even if they tell, we don't understand. So எப்படி நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம்? How are we living in this world? நீங்கலாம் யூத் பிள்ளைங்க சவாலா வாழணும். As youth, we need to live a challenging life. நல்ல சேலஞ்ச் பண்ணி என் பயத்தெல்லாம் நான் தூக்கி போடுறேன். எனக்குள்ள என்ன நீ உட்கார்ந்து யோசித்தினா நீ யாரு நீ யோசிச்சிட்டினாக்கா உன்னுடைய லெவலே வேற. If we sit and think about what we are doing with our life and then we live a challenging life, our level is different. கண்டிப்பா நான் சொல்றேன், நீ அம்மா அப்பாவை ப்ளேம் பண்ணவே முடியாது. Definitely I will tell you, you will not blame your parents. ஏனக்கா உனக்குன்னு சொல்லி ஆண்டவர் ஒரு சுய புத்தியை கொடுத்திருக்கிறாரு. Because God has given you a self consciousness within yourself. So நீ இல்ல எனக்கு இது பத்தாது, அது பத்தாது, இது செய்ய முடியாது நீ சொல்லவே முடியாது. So we cannot tell this is not enough, that is not sufficient in our lives. ஏனா உன்னுடைய லைஃப் ஸ்டைல், நீ வாழ்ற இடம், நீ படிக்கிற இடம், நீ காலேஜ் எல்லாமே வித்தியாசமா இருக்குது. Because our lifestyle, where we study, where we live, everything is different. ஆனா உனக்குள்ள ஒரு பயத்தை வச்சுக்கிட்டு இது கரெக்ட்டா இது சரியா நினைச்சிக்கிட்டே நீ டைமை வேஸ்ட் பண்ற.
But most of the time we waste our time thinking, is this right? Is this what I'm doing? Is this going to benefit me? ஒரு சின்ன கதையை உங்களுக்கு சொல்ல போறேன். I'm going to tell a small story to ஒரு you. பயங்கரமான ஒரு மல்யுத்த வீரன் இருந்தாராம். So there was this brave warrior who was there. அவன் எப்படினாக்கா 40 வருஷமா அவங்க ஊர்ல வந்து அந்த சிட்டில வந்து பாத்தீங்கன்னா அவன் தான் ஜெயிப்பானாம். So that warrior would win all the battles for almost 40 years. எப்ப பாரு பாத்தீங்கன்னா யாராலையும் ஜெயிக்க முடியாதாம். No one can defeat him. எப்பவுமே அவன் வந்து எல்லாம் சவால் விட்டு போவானாம். அவன் சவால் விட்டு போயிட்டு கடைசியில் யாரோ வந்து தோத்துட்டு அவன் தான் ஜெயிச்சுட்டு பெரிய பெரிய கேஷ் பெரிய பெரிய கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு போவானாம். So many times he would go and challenge people deliberately and defeat them and then win cash prizes and take them away. So ரொம்ப நாள் பாத்தீங்கன்னாக்கா அவன் கூட ஃபைட் பண்ண யாருமே கிடையாதாம். So for a long time there was no person to defeat him. ஒரு நாள் ஒருத்தர் என்ன பண்ணாரா, அப்ளிகேஷன்ல சைன் பண்ணிட்டு நான் அவர் கூட ஃபைட் பண்றேன்னு சொல்லிட்டு ரெடி ஆயினாராம். So one day what happened, a person signed a contract and said I will go and fight him. ஸோ நிறைய கேள்விகளை எழுப்பினாராம். எல்லாரும் தோத்து போயிட்டு வராங்க, நான் இப்போ அவர்கிட்ட நான் சைன் போட்டிருக்கிறேன், நான் எப்படி இப்படி ஜெயிக்க போறேன் இவரன்னு சொல்லிட்டு இவருக்குள்ள யோசிக்க ஆரம்பிச்சாராம். So he started having thoughts within him, how did I sign this contract? Because all of them have been defeated. How am I going to defeat him? அவர் சவால் விட்டு போவாராம் அந்த யுத்த வீரன். And that warrior would come and challenge everyone. ஸோ ஒரு நாள் இவர் என்ன பண்ணாரா, தன்னுடைய வேஷத்தெல்லாம் மாற்றிக்கிட்டு அவருக்கு நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு அந்த பெரிய ஒரு யுத்த வீரனை பார்க்கறதுக்கு போனாராம். So this person who signed the contract brought fruits one day and went and changed his appearance and went and met this warrior. போய் சொன்னாரா, சார் நீங்கள் 40 வருஷமாக நீங்கள் தான் ஜெயிச்சுட்டு இருக்கிறீங்க சார், கண்டிப்பாக இந்த தடவை நீங்கள் தான் ஜெயிப்பீங்க சார், எல்லாத்தையும் பயங்கரமாக அவரை அப்படியே அவரை உயர்த்தி பேசிட்டு வந்தாராம். So he went and presented the fruits and praised him, saying, for 40 years you have been winning these fights and you will be going to win the future fights too. ஆனால் அப்படியே போயிட்டு வரேன் சார் அப்படி சொல்லும் போது கடைசியாக சொல்லிட்டு வந்தாராம், சார் உங்கள் ஸ்கின் எல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி லூஸாக இருக்குது, வயசாயிட்ட மாதிரி இருக்குது சார்னாராம். And then while leaving, he told this warrior that your skin is starting to get loose. You're having wrinkles on your skin. You're aging. அப்போ அந்த யுத்த வீரனுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சான். ஐயோ என்னுடைய தோல்லெல்லாம் இப்படி ஆயிடுச்சு, நான் ஒரு யுத்த வீரனாச்சு, என்னை எல்லாரும் பெருமையாக பார்க்குறாங்க, நான் போய் எப்படி கிழவனாக்க முடியும், சீக்கிரம் வயசாயிடுச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டார் அந்த ஆளுன்ட்டு ரொம்ப வசனப்பட்டாராம். And that warrior started to think within himself, oh no, I'm getting old, my skin is getting loose, how am I going to be this same warrior that I have been all my life? அப்போ செகண்ட் டே திருப்பி போனாராம். And then the second day he again went. வேற வேஷம் போட்டுக்கிட்டு போனாராம். He took another appearance and then went and met this warrior. வேற வேஷம் போட்டுக்கிட்டு அவரை போய் ரொம்ப அப்படி தூக்கி வச்சு பேசினாராம். So with this different appearance he went and praised him a lot. அவர் சொன்னாராம், சார் உங்களுக்காக நிறைய பேர்ட்ட சேலஞ்ச் பண்ணிட்டு வந்திருக்கிறேன், சவால் விட்டு வந்திருக்கிறேன், நீங்க தான் ஜெயிப்பீங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா அப்படி தூக்கி விட்டு பேசிட்டு வந்தாராம். And he went and told, I have challenged many people saying you are going to win. கடைசியில் போயிட்டு வரேன்னு சொல்லும் போது, சார் ரொம்ப டல்லாக இருக்கிறீங்க சார், உங்கள் ஸ்கின் எல்லாம் ரொம்ப டல்லாக இருக்குது, முகம்லாம் டல்லாக இருக்குது, தலை கூட முடியெல்லாம் கொட்டிட்டு ஒரு மாதிரி இருக்குது சார், நீங்கள் ஒரு மாதிரி இருக்கிறீங்க சார், நல்லா மாற்றிக்கங்க சார் அப்படின்ட்டு போயிட்டு போனாராம். Then while leaving the warrior's house he told, sir, your face looks dull, your hair, your appearance, everything looks dull. உங்களுக்கு வயசாயிடுச்சு, உங்கள் ஸ்கின்னு டல் ஆயிடுச்சு, இந்த ரெண்டு காரியம் இந்த மல்யுத்த வீரனை நைட்டு ஃபுல்லாக உட்கார வைத்து பயங்கரமாக சிந்திக்க வச்சுதான். These two sentences, you're getting old, your skin is getting loose, it made the warrior think a lot. அவர் என்ன தெரியுமா கடைசியாக டிசைட் பண்ணாரு? So what did this warrior finally came to a conclusion saying? உடனே அடுத்த நாள் போயிட்டு அவர் போட்டு வச்சிருந்த அந்த அப்ளிகேஷனை கேன்சல் பண்ணிட்டு வந்தாராம், அந்த ஃபைட்டையே கேன்சல் பண்ணிட்டு வந்தாராம். So immediately this warrior went and the next day itself he cancelled all the fighting contracts. ஆனா இந்த ரெண்டுத்தையும் சொன்னது யார் தெரியுமா? இந்த ரெண்டுத்தையும் அவர்கிட்ட சொன்னது யார் தெரியுமா? But these two sentences, do you know who told these to the warrior? யார்னாக்கா யாரு சைன் பண்ணானோ அந்த ஆள் தான் இவர்கிட்ட போயிட்டு அவரை டிஸ்கரேஜ் பண்ணிட்டு வந்தாலும். That person was the person who signed the contract to fight this warrior. This person went and discouraged the warrior for those 2 days. இந்த ரெண்டுமே அவருக்குள்ள ஒரு பயத்தை உருவாக்குச்சு.
அந்த யுத்த வீரனுக்குள்ள both these sentences, it created a fear within this warrior. நீ எடுக்கிற ஒரு டிசிஷன்லயும் உன்னை சுத்தி ஆட்கள் இப்படி தான் இருப்பாங்க. So in each and every decisions you take, there are people surrounding you like these. உனக்கு கெட்டதை தான் சொல்லி தருவாங்க. These people teach you only bad things. உன்னை லிஃப்ட் பண்றவங்க ஒருத்தர் தான் இருப்பாங்க. There are very rare people who would like to lift you up. நீ நல்லது செய்யற மாதிரி வந்து கிட்ட உனக்கு வந்து கெட்டதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு போயிடுவாங்க. They would come in like wolves in sheep clothing and then destroy your lives. ஆனா உன்கிட்ட இருக்கிற பிரெயின் எப்படி ஷார்ப்பா இருக்குது? But how is your brain that you have sharp? அங்கதான் கர்த்தர் உனக்கு அந்த ஸ்பிரிட் ஆஃப் டிசர்ன்மென்ட் கொடுக்கணும். அந்த பகுத்தறியக்கூடிய ஞானத்தை கர்த்தர் தரணும். That is where God is willing to give you this gift of discernment, the spirit of discernment. அந்த 1 John 2:20ல 1 யோவான் 2:20ல என்ன சொல்லுதுனாக்கா, நீங்கள் பரிசுத்தரால் அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். So in 1 John 2:20, 1 John 2:20 வசனம் என்ன போட்டுருக்கு? நீங்கள் பரிசுத்தரால் அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். So in 1 John 2:20 it says you are anointed knowing all the things. ஆமா, எல்லாத்தையும் அறிந்திருக்கிறீர்களாம். It says you know all the things. கண்டிப்பா சொல்றேன், ஆண்டவர் அறிந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் எல்லாத்தையும் கொடுப்பாரு. I'm definitely telling you, people who know God will give everything. கர்த்தர் வந்து நீ எந்த இடத்துல இருந்து வர, எந்த கோத்திரத்துல இருந்து வர, எந்த குடும்பத்துல இருந்து வர எதையும் பார்க்க மாட்டாரு. கர்த்தருக்கு உன்னை பிடிச்சிருச்சுனாக்கா, நீ வந்து ரைட் பாத்ல போறனாக்கா கண்டிப்பா சொல்ற சகலத்தையும் அறிவீர்கள். If you tend to go to God and then God you reject all your house, you reject all your caste and everything and then completely surrender to God will give you everything. ஏனாக்கா ஹீப்ரூஸ் எபிரேயர் 3:4 என்ன சொல்லுதுனாக்கா, எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் தேவனாம். Because in Hebrews 3:4 it says everything that is created was created by God. மறந்துடாதீங்க, தயவு செய்து மறந்துடாதீங்க, என் பிரெயினை நான் எப்படி யூஸ் பண்றேன். Do not forget to ask yourselves, how am I using my brain? ஏன்னா அந்த கெட்ட குமாரன் வந்து லூக்கா 15வது அதிகாரத்துல பார்க்கும்போது அந்த கெட்ட குமாரன் அவனுடைய பிரெயின் எப்படி வேலை செஞ்சுச்சுன்னா, ஆஸ்தியை தான் பார்த்தோன்னு அவன் கேட்டான், நான் ஜாலியா இருக்கணும், ஸோ அதனால எனக்கு பாதி ஆஸ்தியை கொடுங்க. So in the parable of the lost son, the boy only saw all those riches and all those materialistic things. ஸோ அந்த ஆசையை வாங்கிக்கிட்டு அவனுக்கு வேண்டியதெல்லாம் நான் போயிடணும், வெளியில் போய் ஜாலியாக இருக்கணும், அதை தான் அவன் பார்த்தான். So he only wanted the money and all that was in his mind was to go and enjoy his life. நிறைய நேரத்தில் நம்ம மைண்ட் அப்படி தான், வீட்டில் திட்டுறாங்களா கண்டிப்பாக வெளியில் போயிடணும், ஓடிடணும், வெளியில் போயிடணும், எங்கேயாச்சும் இப்படி தான் மைண்ட் வேலை செஞ்சுட்டே இருக்கும். Many of the times our mind works like this. If they scold us in our house, we need to go out and we need to go away from our house and our families. நிறைய நேரத்தில் நம்ம அப்படிதான் யோசிப்போம், ஐயோ இங்க திட்டிட்டே இருக்காங்க, ஏன் திட்டுறாங்கன்னு யோசிக்கிறதே கிடையாது. Many times we think like this, oh they're keeping on scolding me, but we do not think, why do they scold me? எதுக்கு இத வேண்டாம்னு சொல்றாங்கன்னு நம்ம யோசிக்கிறதே கிடையாது. We never think why they're telling us not to do such things. கண்டிப்பா உங்க பேரண்ட்ஸ் வந்து உங்களுக்கு முன்னாடி தான் பிறந்தவங்க. Definitely your parents have been born before you. உங்களுக்கு அப்புறம் அவங்க பிறந்தவங்க கிடையாது. They are not born after you. கண்டிப்பா உனக்கு வந்து கெட்டதை அவங்க சொல்லவே மாட்டாங்க. Definitely they will not teach you wrong things. அவங்க நல்லதை தான் சொல்லுவாங்க. They will teach you only right things. So கண்டிப்பா நம்ம பிரெயினை வந்து நம்ம மூளையை நான் அதை எப்படி யூஸ் பண்றேன்? So how are we using our brain? நான் அதை சரியா யூஸ் பண்ணலனாக்கா எனக்குள்ள சரியான வெளிச்சமே இருக்காது. If we are not using our brain right, there wouldn't be good light in ourselves. ஏன்னா நம்ம most of the time நம்ம கெட்டு போற நேரத்துலலாம் நம்ம டிஸ்கரேஜ் ஆகிற நேரத்துலலாம் அப்படியே டமால்னு ஒரு பெரிய பாரத்தை தூக்கி பேரண்ட்ஸ் மேல தான் போடுவோம். Most of the times if we tend to get depressed and if we tend to get sad, we automatically throw this bomb on our parents. No, நான் என்ன சொல்லுவேன், நீ யாருன்னு சொல்லி இன்னேரம் நீ கண்டுபிடிச்சிருக்கணும்.
But we need to identify ourselves by this time. உன்னை யாரு நீ கண்டுபிடிச்சு நீ வந்து நான் இதால என்னால செய்ய முடியும், இதை நான் சாதிக்க முடியும் நினைக்கிறனாக்கா, நீ ஜெபத்துல நிக்கிறனாக்கா கர்த்தர் கண்டிப்பா உன் வாழ்க்கையில அதை செய்ய வைப்பார். If we try to analyze and get to know ourselves and commit our lives to Christ, no one can stand against us. நிறைய நேரத்துல நீ யோசிக்க நீ most of the time என்னால என்ன செய்ய முடியும், நான் என்ன செய்ய போற, பெருசால நான் ஒன்றும் சாதிக்க போறது இல்ல. Many of the times we tend to think, what am I going to do, how am I going to flourish in my life, I cannot achieve great things in my life. உன்னை அப்ரிஷியேட் பண்றேன், அந்த மாதிரி கேள்வி உனக்கு வருதுன்னா நான் அப்ரிஷியேட் பண்றேன். I appreciate you for those kind of questions if they are raising within But you. இந்த கேள்வியை நீ எப்படி தூக்கி போடணும்னு சொல்லிட்டு உனக்கு தெரியணும். But you need to know how to overcome these questions. ஏன்னா தாவீது வந்து ஆடு மேய்ச்சிட்டே இருந்தா வெறும் ஆடு மேய்க்கிற லைஃப் தான் போல, எனக்கு ஆடு மேய்ச்சே தான் நான் வாழணும் போலன்ட்டு இப்படியே யோசிச்சிருக்கலாம் அவரு. So if David was a shepherd, he would have thought all his life he is going to be a shepherd. அவருடைய பிரெயினை யூஸ் பண்ணிக்கிட்டாரு. But he used his brain. அவர் அங்க போயிட்டு அப்படியே வாசிக்க தொடங்கினாரு, பாட்டுங்கெல்லாம் எழுத ஆரம்பிச்சாரு, பாடல் பாட ஆரம்பிச்சாரு. So he went there and started to sing, he started to write songs and then read. அவர் தனியா தான் இருந்தார், அங்க குவாரண்டைன்ல இருந்தார் அவரு. He was alone, he was quarantining himself. நிறைய ஆடுங்க தான் இருந்துச்சு. There were many sheep around him. ஆனா எப்படி அவர் மட்டும் மாத்திக்கிட்டாரு? But how did he change himself? அவருடைய வாழ்க்கை மட்டும் எப்படி மாறுச்சு? How come only his life was changed? ஆடு மேய்க்கிறவன் எப்படி அரண்மனைக்கு போக முடிஞ்சது? How was a shepherd able to go to a kingdom? So எல்லா பிள்ளைங்களும் என்னால முடியாதுன்னு சொன்னா நீ அதை சொல்லாத. So if every youth is telling I cannot do this, you should not tell that. சிலர் இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன வியாதினாக்கா ஃபர்ஸ்ட் ஏதாவது சொல்லிட்டு இதை செஞ்சிடலாமா அதை செஞ்சிடலாமா இதை பண்ணிடலாம் சொல்லும் போது ஃபர்ஸ்ட் எல்லாம் அந்த 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 லீடரை விட்டுருவாங்க. ஆனால் மற்றவங்களெல்லாம் பார்த்து ஐயோ எனக்கு முடியாது, இது ஒரு வியாதி. இந்த வியாதி என்ன பண்ணோம், மற்றவங்கள்ட்ட அப்படியே அங்கே இருக்கிற குரூப் ஃபுல்லாக பருவோம், ஐயோ என்னாலேயும் முடியாது, ஐயோ அண்ணாலேயும் முடியாது. இது இப்படிப்பட்டவங்க இருப்பாங்க உங்கள் குரூப்புக்குள்ள. So many times when the leader would tell something, there would be one person among the team who would say I cannot do it, and they would spread the same spirit within the team saying we cannot do this thing. நெகட்டிவ் ஸ்பிரிட் யார் கொண்டு வராங்களோ அங்க இருக்காதீங்க. This negative spirit, if someone is bringing within among you, do not be there. உனக்குள்ள ஒரு பாசிட்டிவ் மைண்ட, பாசிட்டிவ் ஸ்பிரிட்டை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். God has given you a positive spirit, a positive mind within you. So நான் கேக்குறேன், உன்னுடைய மூளையை நீ எங்க வச்சிருக்கற இன்னைக்கு? So I'm asking you, where have you kept your mind? உன்னுடைய மூளை இன்னைக்கு சரியா வேலை செய்யலனாக்கா நீ எங்கயோ தூங்கிட்டு சோம்பேறியா இருக்கற. So if your mind is not working properly, I'm telling you, you are sleeping within yourself. உனக்குள்ள சரியான கேள்விகளை கேட்காம உனக்குள்ள நீ சரியா பேசாம இருக்கற. Without asking proper questions, without giving proper answers, you are just sleeping within yourself. கேள்வி கேக்குறது தப்பே கிடையாது, கேட்கலாம். Asking questions is not wrong, you can ask. Ask small questions and அது வந்து ஒரு small life தான். நீ big questions கேக்கனா it's a big life. So if you ask small questions, those are small answers in the small life. But when you ask big questions, it will lead you to a greater life. So நீ எந்த சூழ்நிலையில இருக்கற? So what kind of a situation are you in? So நீ கேக்குற கேள்வி கூட எப்படி இருக்குன்னா, உன்னுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து உன்னுடைய குவாண்டிட்டி ஆஃப் क्वेश्चंस காட்டுது. எப்படி இருக்கற, நீ எப்படிப்பட்ட லைஃப் ஸ்டைல்ல இருக்கறன்னு சொல்லிட்டு. So the quality of the question that you ask shows how is the quality of your life. சிம்பிளா ரொம்ப கேட்பாங்க, ஐயோ நம்ம என்ன பண்றது புரியலையே, இது என்ன அங்க எப்படி போறது நீ ஃபைண்ட் அவுட் பண்ணு. There would be simple questions. Some people ask, how am I going to go there, how am I going to do this? But then you need to find out the answers. தயவு செய்து யாரோ ஒருத்தர் ஃபாலோ பண்றதை you don't have to follow. நீங்க ஃபாலோ பண்ணாதீங்க. Please do not follow what others are following. You follow your mind. Even lifestyle. Even your lifestyle. நீ வந்து பைபிள்ல உட்கார்ந்து இவங்களெல்லாம் படிக்கிறீங்கனாக்கா அவங்க லைஃப் ஸ்டைல் உங்க லைஃப் ஸ்டைலை மாத்தும். If you sit the Bible and read, the lifestyles that are present in the Bible will change your lifestyle. இதுக்கு எல்லாமே மொத்தத்துல ஒரு முக்கியமான ஒரு பயங்கரமான ஒரு ஆன்சர் இருக்குது இதுக்கு. அத நான் உங்களுக்கு சொல்றேன். So amongst all of these questions and all of these things we discussed, there is this one very important answer that I have. ஒண்ணுமே கிடையாது, very simple, just kneel down. It's very simple answer, and the answer is just kneel down. மட்டும் முழங்கால் போட கத்துக்கிட்ட
உனக்கு இருக்கிற வைரஸ் எல்லாம் எங்கேயோ ஓடிடும், உன்கிட்ட வரத்துக்கே சான்ஸ் கிடையாது. And if you learn to kneel down in front of Jesus Christ, all those viruses will run away from you. நம்ம பிரெயின் பாருங்களேன் எப்படி வேலை செய்யும் தெரியுமா? ஆன்லைனில் யூத் மீட்டிங் தொடங்கும் போதுனாக்கா அதுக்கு ஒரு மாதிரி நம்ம ஒரு செட்டப்பில் வந்து உட்காருவோம். So our brain often works like this, you know, if the youth meeting is going to start, our mind would automatically change according to the youth meeting and how we're going to sit in front of it. அதே முடிஞ்ச உடனே அதே நம்ம இன்னைக்கு நம்ம மூவிக்கு போகலாமா, இன்னைக்கு நம்ம வந்து ஒரு பெரிய மாலுக்கு போகலாமா அப்படி ஐயோ அது அப்பா அப்படியே பயங்கர பளிச்சின் டியூப்லைட் மாதிரி நம்மளுடைய முகம்லாம் அப்படியே பயங்கர பிரைட்டாக இருக்கும். So immediately after the youth meeting finished, and then these ideas come within us, or someone tells us we'll go to this movie, then this a brain or this mind inside us flourishes. மாலுக்கு போறோம்னா இன்னும் ஜாலி, அப்படியே பயங்கரமா நம்ம அப்படியே பிரகாசமாயிடும். And if we're going to a mall, immediately our minds and our spirits lighten up. ஆனா அதே யூத் மீட்டிங்கில் ஆன்லைனில் வந்திருக்காங்க அப்படியே சீரியஸாக வந்து ஒரு பெரிய ஒரு பார்வை பார்த்துட்டு அப்படியே பயங்கர சீரியஸாக உட்காந்துட்ருப்போம். And the same thing if you tell them come and sit in the youth meeting, we come and sit silently with a very long face and sad face. அது பார்த்தீங்களா நம்ம பிரெயின் பார்த்தீங்களா எப்படி வேலை செய்யுது? So do you see how our brain reacts? ஏன் நம்ம இந்த மாதிரி நம்ம வந்து மற்ற லைஃப்பில் நம்ம ஏன் இப்படி யோசிக்க கூடாது? So why aren't we able to think about our life like this? அங்கே ஸ்மார்ட்டாக யோசிக்கிறோம், இங்கேயும் ஸ்மார்ட்டாக யோசிக்கிறோம். இங்கே வந்து எப்படி உட்காரணும்னு தெரியும், அங்கே வந்து எப்படி உட்காரணும்னு தெரியும். We think smartly on other things, but we know how to sit here, we know how to behave when we go there. இன்னும் இந்த 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 விண்டோஸ்லாம் மூடி வச்சிருக்கிறவங்க கூட சொல்கிறேன், நீங்கள் அதாவது அப்படியே நம்ம எப்படி வந்து உட்காரோம் நம்மளுக்கு தெரியாது, பட்டு கர்த்தர் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. Even though people who have closed your windows, I do not know how you came and sat here, but then I believe God is speaking to you. ஆனால் நான் சொல்கிறேன், நம்ம லைஃப்பில் முன்னேறணுனாக்கா உன்னுடைய பிரெயினை ஆண்டவருடைய ரத்தத்தால் கழுவி நீ யூஸ் பண்ண கற்றுக்கிட்டீங்கனாக்கா உன் லைஃப் ஸ்டைலை வேறு. So if we learn to cleanse our mind, cleanse our brain by the blood of Jesus Christ, our life is on a different level. உன் மேல கர்த்தருடைய அபிஷேகம் வித்தியாசமான அபிஷேகமா இருக்கும். God's blessing would be different upon you. நீ அவரை பிடிக்க கத்துக்கிட்டேனாக்கா அவர் அப்படியே உன்னை பிடிச்சு உன்னை உயர்த்திக்கிட்டே போவாரு. If you learn to hold on to Christ, then God will take you to greater heights. என் லைஃப்ல நான் அதை தான் கத்துக்கிட்டேன். I learned that in my life. So எல்லாரும் ஐயோ நீ முன்னேறவே மாட்டேன்னு எனக்கு சீல் போட்டு வச்சாங்க. So many people put a seal on my head saying you will not flourish in your life. நிறைய வார்த்தை கேட்கிறேன், அதெல்லாம் எங்க முன்னேற போகுதுன்னு என்ன பார்த்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. Many people have told me she will not achieve great things. ஆனா இன்னைக்கு அவங்கள பாத்தீங்கன்னா அப்படியே தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருக்காங்க என்ன. But then in present day those people are just seeing me from a long distance. ஏன்னா நான் கர்த்தருக்காக அப்படியே I rock. ஆண்டவருக்காக என்ன வேணா செய்வேன். Because I rock for Christ. அதனால உன்னை கர்த்தருக்கு நீ கொடு. And what I'm telling you is give your lives to Christ. ஒரு பெரிய வைரஸ் இருக்குது வாலிப பிள்ளைகளுக்குள்ள. There is this big virus within the youth crowd. அவங்க ஸ்மைல் கூட பண்ண மாட்டாங்க. They wouldn't even smile. ஏன்னா வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா சீரியஸ் ஆகிடும். அந்த வாலிபம் வந்த உடனே அந்த டீன் வந்து சீரியஸாக முகத்தில் சீரியஸாக வச்சுப்பாங்க. So immediately when that youth or the teen starts to kick in, their mind and everything starts getting serious. 12 வயசு வரைக்கும் நல்லா சிரிச்சுக்கிட்டு டாடி மம்மி அப்பா அம்மான்னு கூப்பிட்டு ஜாலியாக இருப்பாங்க. So till the age of 10 or 12 they be jolly and they talk to everyone, but after that everything changes. அந்த டீன் வந்தவொடனே அப்படியே டின்னுக்குள்ள அடிச்சு வச்ச மாதிரி இருப்பாங்க. As soon as when they start coming to the teens and the youth, they tend to contain themselves like into a tin. வீட்டுக்குள்ள போனாலே அப்படியே ஜூக்குள்ள போற மாதிரி போவீங்க. Even when entering into the house, they enter as though they are entering into a zoo. எதுக்கு? அது ஒரு வைரஸ், அதை எடுத்து போட்டுருங்க. Why? I'm asking, why do you do this? That is a kind of virus. Please take that out. மூளையிலயோ உங்க மனசுலயோ எதுமே இல்லனாக்கா, உங்க மைண்ட்ல எதுமே இல்லனாக்கா ஜாலியா ஃப்ரீயா இருக்கலாம் வீட்ல. When you have nothing of such things inside your heart, you can be happy and jolly in your life. ஏழு மலை மாதிரி ஏழு முகத்துக்கு நம்ம முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு ஏழு மலையான்னு சொல்ற மாதிரி அப்படி இருப்போம் நம்ம வீட்லலாம். You have to change. ஏழு மலையான் 7 hills. So yeah, we have to change our perspective of having this long face and then be happy and jolly in our lives. நிறைய பேரை பார்க்குறேன்,
யூத் மீட்டிங்னு அப்படியே மறைச்சிக்கிறது, அப்படியே வந்து சீரியஸாக உட்காருது, அப்படியே வந்து சீரியஸாக கவனி. ஆண்டவர் கூட அதை விரும்ப மாட்டார். Many times I see when there's this youth meeting, you come and sit seriously with your face long and then with a very pious looking gesture. ஐயோ, சில நேரத்தில் திடீர்னு ஓப்பன் பண்ணுவீங்களா, திடீர்னு மூடிடுவீங்களா, ஏன் இவ்வளோ சீரியஸாக உட்காந்துட்டு இருக்கிறாங்க நான் யோசிப்பேன். Sometimes by mistake they would open the windows and then immediately close, and then I think, why are they sitting so seriously? எனக்கு தெரியும் நீங்கள் சிரிச்சிட்டு இருக்கிறீங்கன்ட்டு இப்போ மறைஞ்சிக்கிட்டு. I know that you are laughing, closing your windows. பட் நான் என்ன சொல்கிறேன், அந்த வைரஸ் எதுக்கு? அந்த டீன் வந்தாலே அந்த உங்களுடைய வாலிபத்தை ஃபுல்லாக வெளியில் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட போனால் அப்பா ஐயோ வானமும் பூமியும் எகிரி குதிக்கிற மாதிரி குதிச்சு அவ்வளோ ஜாலியாக இருப்பீங்க. Why is that thing that is within yourselves? Because we tend to contain ourselves here, and as soon as we go to our friends, we start to open up our mouths and talk gibberish. அம்மா அப்பா வந்து ஜூல இருக்கிற அந்த இவங்க கிடையாது, பெண்ணு அந்த மிருகத்தெல்லாம் கீப்பர்ஸ் இல்லை, ஜூல அடிச்சு பிடிச்சி மிரட்டிட்டு இருப்பாங்களே அவங்க கிடையாது. Parents are not like zookeepers who take care after the animals. நீ அம்மா அப்பாவை ஜாலியாவே, அம்மா அப்பா உன்னை ஜாலியா வைப்பாங்க. You keep your parents happy, they will keep you happy. அதெல்லாம் உங்களுக்கு தெரியவே மாட்டேது. Those things we tend to forget. அது கூட நம்ம பிரெயினை யூஸ் பண்றது இல்ல. We are not even using our brain for that. அப்படியே உர்ரன் போறது, உர்ரன் வரது, வீட்டுக்குள்ள உர்ருதான், சிங்கம் புலி மாதிரி தான். We go inside our house angry, we come outside angry. இந்த பைபிள் எடு வாஸ்தியா உர்ர். If they ask, have you read the Bible? Immediately we tend to get angry. ஜெபம் பண்ணியா? Have you prayed? லொல் 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 லொல். We start to bark at them. புரியுதா? எதுக்கு நான் கேட்குறேன் ஒரே ஒரு கேள்வி, எதுக்கு? எனக்கு இப்ப பார்க்குற பிள்ளைங்களெல்லாம் ரொம்ப அதிசயமா இருக்கிறீங்க, அதிசய பிறவிகள் மாதிரி இருக்கிறீங்க. When I see the children of these days, I am astonished by looking at them. ஸோ பிகாஸ் என்னுடைய சைல்ட்ஹுட்டில் நான் நினச்சி பார்க்குறேன், எங்கள் வீட்டிலலாம் வாய்மூடு அப்படின்ற அளவுக்கு நாங்கள் சிரிச்சிட்டு இருப்போம். Because I took a flashback of how I was in my childhood. If I say anything, they immediately say shut up. நான் அழுது வந்து எனக்கு ஞாபகமே வரல. நான் நிறைய அழுதுருக்கிறேன், ஆனால் எங்கள் அடி வாங்கியிருக்கிறேன் அட்டகாசம் பண்ணி, ஆனால் எனக்கு அதெல்லாம் ஞாபகமே வரல. நான் சிரிச்சது தான் எனக்கு ஞாபகம் வரும். I have got so many beatings, but then I can't even remember one incident like that. But all that is in my mind, all that I can remember is the happy incidents in my life. சில அட்டகாசம்லாம் இப்போ நான் வீட்டில் சொன்னா கூட எல்லாரும் அப்படி சிரிப்பாங்க, அப்படியே விழுந்து சிரிக்கிற மாதிரி கண்ணெல்லாம் தண்ணி வந்து சிரிப்போம் நாங்கள். Certain incidents, even now if I tell in my family, they would burst out in laughter. ஆனா நீ உன்னுடைய ஆக்ஷன்ல பெரிய மினிஸ்டர் மாதிரி இருக்கிற. But in our actions we tend to be like ministers. ஆனா உன் மூளைய பார்த்தீனாக்கா ஹேண்டிகேப் மாதிரி இருக்கிற. But inside our mind or our brain we tend to be like handicapped. ஏன் அப்படியே வேலை செய்யவே விட மாட்டோம் நம்ம பிரெயினை? Why are we not letting our minds or our brain work? நான் கண்டிப்பா சிலருக்குலாம் இதெல்லாம் பிடிக்காது, நான் பேசுறது பிடிக்காது. I'm definitely telling you, some of you might not like what I'm talking to you. Because நான் உன்னை பத்தி தான் பேசுறேன். Because I'm talking about you. ஏன்னா நீ இதுல இருந்து வெளியில வரலனாக்கா நீ வந்து ஒரு நல்ல பவர்ஃபுல், ஒரு நல்ல ஒரு பர்சனா இந்த உலகத்துல நீ வாழவே முடியாது. Because if you don't come out of these kind of thinkings, you cannot live like a powerful life in this world. அவன் பாத்தீங்கன்னாக்கா அந்த இவன் உணர்றான், அவன் அந்த கெட்ட குமாரன் வந்து உணர்ந்து வந்துடுறான் கடைசியா. So the prodigal son, he identifies what wrong he has done and he comes back to his father. அந்த லூக்கா 15:17வது வசனத்துல அவனுக்கு புத்தி தெளிந்துதான். In Luke 15 verse 17 it says he came to his senses. So நான் இன்னைக்கு சொல்றேன், நம்ம புத்தி தெளிட்டோம். So I'm telling you, we need to come to our senses today. நிறைய பேரை நான் பார்த்து ரொம்ப எனக்கே ரொம்ப ஃபெட் அப் ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு பாஸ்டர் இருந்துகிட்டு நிறைய பேர் கூட நான் டீல் பண்றேன். பட் டீல் பண்ண ஏன் மாற மாட்டாங்கன்ற கேள்வி எனக்குள்ள நிறைய எழும்பிடுச்சு. So many times I see many youth and then I get fed up because I've been advising them a lot and they're not changing. I've been asking these questions to myself. கர்த்தர் மாற்றங்களை விரும்புகிறவர். But God loves a change within you. நீ மாறணும்னு யோசி, உன் பிரெயின் எப்படி வேலை செய்து பாரு. Think
of how to change, and then your brain will start to work. நான் வந்து இனிமேல் I'm going to shine for the Lord னு சொல்ல ஆண்டவருக்காக நான் பிரகாசிக்க போறேன். Say, I'm going to shine for the Lord. I'm going to shine for the kingdom of Jesus டைம் நீ Christ. வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கற. நீ வெக்கத்தினால உன்னுடைய டைம் நீ வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கற. Out of shyness, you are wasting your time. நிறைய மறைஞ்சு வாழ்றதுனால உன் டைம் நீ வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கற. Out of hiddenness, you're wasting your time. நாளைக்கு 40 வயசுல உட்கார்ந்து ஐயோ நான் இதெல்லாம் செய்யாம விட்டுட்டேனே அப்ப செஞ்சிருக்கலாம் இப்போ போய் என்ன யார் கூப்பிடுவா அப்படினு யோசிப்ப. At 40 years we would start thinking, oh, I could have done that earlier itself. ஏனா இன்னைக்கும் என்னோட மைண்டுக்குள்ள என் பிரைனை நான் ஆக்டிவா வச்சு எங்க தான் வைப்பேன். But even today I would keep my mind actively and young within my mind. நீ வந்து சோம்பேறியாயி இப்பவே வயசான மாதிரி ஆவற. You tend to be lazy, and then you start thinking yourself as if you're aged now itself. கர்த்தர் அத கேக்கல. God isn't asking that. உன் மேல ஒரு நோக்கத்தை வச்சிருக்காரு. God has a purpose in your life. கர்த்தர் உன் மேல ஒரு திட்டத்தை வச்சிருக்காரு. God has a purpose in your life. கர்த்தர் உன் வாழ்க்கையை உபயோகப்படுத்த ஆசைப்படுறாரு. God wants to use your life. கர்த்தர் உன்னை எடுத்து நல்ல பவர்ஃபுல்லா நிறைய பேரை உன் வாழ்க்கையை தொடணும்னு ஆசைப்படுறாரு. God wants to change your life powerfully and use you as a mighty tool for him. இன்னைக்கு உட்கார்ந்து நீ போய் யோசி, என் பிரெயினை நான் ஏன் மற்றவங்களை நான் ஃபாலோ பண்றேன், மற்றவங்க எதெல்லாம் கெட்டது செய்றாங்களோ அதெல்லாம் நான் ஃபாலோ பண்றேன், நல்லதை ஃபாலோ பண்ண மாட்டேன்னு யோசி. Today go and think, why am I not using my brain? Why am I following only the bad things and not following all the good things that I see in my life? நீயே பாரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி எப்படி இருந்தியோ அப்படியே தான் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கற. Just look at yourself 5 years before, how you have been, and we are still living the same life today. எப்படி கர்த்தர் வேலை செய்வார் நமக்காக? How will God work in our life? So please chance கொடுங்க ஆண்டவருக்கு. So give a chance to God. ஆண்டவரே என் வாழ்க்கையில வாங்க. Invite God into your hearts. என் லைஃப்ல என்ன கூட வந்து பேசுங்க ஆண்டவரே. Invite God to come and speak to you in your life. என் பிரெயின் நல்ல வேலை செய்யட்டும் ஆண்டவரே. Ask God that your brain would work well. நான் கிரியேட்டிவா யோசிக்கணும் ஆண்டவரே. Let me think creatively. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். Let us pray. நல்ல இயேசு சுவாமி உமக்கு நன்றி கர்த்தாவே. எங்களுக்கு கூட நீங்க பேசினதுக்காக நன்றி, எங்களை வழி நடத்தினதுக்காக நன்றி ஆண்டவரே, உணர்த்தினதுக்காக நன்றி. ஏசப்பா தொடர்ந்து நீங்க கிரியை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. ஒவ்வொரு யூத் பிள்ளைகளையும் பயத்திலிருந்து, பயங்கரமான இந்த வைரஸ் அட்டாக்லேருந்து வெளியே கொண்டு வாங்க. ஷைனஸ் ஆண்டவரே, ஃபியர் ஆண்டவரே, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஆண்டவரே, பயங்கரம் நான் ஒளிஞ்சிக்கிறேன் ஆண்டவரே, பயங்கரமான நிறைய காரியங்கள் இருக்குது ஐயா, சீக்கிரட்டான பாவங்கள் இருக்குது ஐயா, எல்லாத்துலேருந்து நீங்கள் விடுதலையாக்குங்க. சீக்கிரட்டான பாவத்தின் வைரஸ்லேருந்து விடுதலையாக்குங்க. ஒரு நல்ல ப்ரேயர் லைஃப்பை கொடுங்க. பேசுங்க ஆண்டவரே, தொடுங்க இயேசு சுவாமி. அநேகர் உணரட்டும் ஆண்டவரே, இன்னைக்கு நைட்டு உணரட்டும் ஐயா, அவங்க மைண்டை டிஸ்டர்ப் பண்ணுங்க இயேசு சுவாமி. இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென். ஆமென். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் விசுவாசிக்கிறேன்.